ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். அந்த வீடியோவில் யாருப்பா ஃபஸ்ட்டு சேவ்டு, யாருப்பா எலிமினேஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணால் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி முக்கியமான ஒரு நாள். இன்றைக்கி எலிமினேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எலிமினேஷன் யார் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஏன்னா நான் நேற்று வரைக்கும் சொன்னதில் கலையரசன் போவார்ன்ற மாதிரி 4 நாளாக பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி ஒரு திடுக்கிடும் தகவல் கிடச்சிருக்கு. எப்பயும் ஒரு கார்டு எடுத்து வைப்பாங்கன்னு சொல்லுவோம்ல, அந்த கார்டு இன்றைக்கி யார் கார்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பால் கார்டா இல்லை ரேஷன் கார்டா இல்லை, நம்ம அரோராவுடைய கார்டு. அரோரா இந்த வாரத்தில் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். கார்டை எடுத்து வச்சாச்சு. இனிமேல் நம்ம சேதுபதிக்கு வரணும், டிஸ்கஷன் பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா இவங்க தகுதியுள்ளவர் அப்படின்னு சொல்லி இவங்க நினச்சாங்கன்னா மேபி ரிட்டைன் பண்ணி அடுத்த இடத்துல இருக்கவங்கள வெளியே அனுப்புறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போதைக்கு கார்டு எடுத்தது அரோரா. அரோரா மைட் பி எலிமினேட்டட் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு ஃபேக்ட். சரி, அரோராவா அப்போ துண்டுபீடி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது புரியுது. துண்டுபீடினா யாருன்னு கேட்பீங்க. வீடியோ பார்க்குறவங்க லைவ் பார்க்குறவங்களுக்கு தெரியாது. லைவில் நான் நிறைய ஃபன் பண்ணுவோம். லைவ் செஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது இருக்கும். துண்டுபீடினா வேற ஒன்றும் கிடையாது, கலையரசன் தான். கலையரசன் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் நாமினேஷன் 3 பாஸ் வாங்கிட்டாப்புல இந்த வாரத்தில். இப்போ நெக்ஸ்ட் வீக் அவர் போகும்போது மண்டே அவர் கிடையாது நாமினேஷன். அதை வச்சு பார்க்கும்போது பிக் பாஸ் டீம் பார்த்தீங்கன்னா சரி ஒரு ரீடைன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. இன்னொன்று ஃப்ராங்காக ஒத்துக்கிட்டார் கலையரசன். நான் எதுவுமே பண்ணல இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு மொதல் பிக் பாஸ் டாஸ்க் கேட்கும்போது ஓரமாக போய் ஃபஸ்ட்டு போய் இவர் தான் உட்காந்தார். அந்த ஜென்யூனிட்டிக்காக பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா கலையரசனை ரீகன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சேம் டைம் அரோரா இந்த வீட்டில் பிக் பாஸ் அவ்வளோ தூரம் அட்வைஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக காட்டுங்க, இன்னும் காட்டல, நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நான் காட்டலன்னு தப்பாக சொல்லலை, உங்களுடைய திறமையை காட்டல அப்படின்ற மாதிரி சொன்னார். பட் நான் தான் எல்லாத்தையும் காமிக்கிறேனே, இருக்கேனே, இயல்பாக தானே இருக்கேன், எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லி புரிய வச்சாங்க எல்லாம் சேர்ந்து. இங்கே ஒரு ஃபைட் நடக்குதுன்னு சொல்லி பார்வதி கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு இருந்தாங்க. இங்கே ஒரு ஃபைட் நடக்குதுன்னா நீ பிச்சவங்க மாதிரி அப்படி போயிடக்கூடாது, அந்த ஃபைட்டில் என்னன்னு பார்க்கணும், உன்னோட கருத்தை வைக்கணும் நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இல்லாமல் எதுக்கு உள்ளே வந்தீங்க அப்படின்ற அடுத்த கேள்வி இருக்குல்ல. அப்படிப்பட்ட கேள்வி தான் அரோராவுக்கு பிக் பாஸ் கேட்குறாரு. பிக் பாஸ் கேட்டு முடிச்சோன்னா அவங்க எதுவுமே சொல்ல ஓகே சார்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கமருதீன் கிட்டேயும் துஷார் கிட்டேயும் அவங்க பேசும்போது, நான் இங்கெல்லாம் என் கடன் அடைக்கிறது தான் வந்திருக்கேன். நான் இந்த ட்ரெஸ் வாங்குறது கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தேன். அப்புறம் இன்னும் சில கமிட்மெண்ட் இருக்குது. நான் டூர் போகணும், ஃபாரின் டூர், அதுக்கு தான் காசு சேர்க்கறதுக்கு வந்திருக்கேன். மற்றபடி எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க. அப்படி தான் சொன்னேன், நீ உனக்கு டூருக்கும் காசு கிடையாது, நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கும் காசு கிடையாது, எனத்தையாவது போய் திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா எலிமினேட் பண்ணிட்டார். கார் எடுத்து கொடுத்தாச்சு. ஓட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், அஃபிஷியல் ஓட்டிங்கில் இப்போ நான் விசாரித்த வரைக்குமே சரியா அரோராவுக்கு கொஞ்சம் டேஞ்சராக தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நேற்று கூட நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்போம், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அரோரா எலிமினேட்டர் லைட்டாக ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பேன். இங்கேயும் நீங்கள் அன்அஃபிஷியல் பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். அன்அஃபிஷியல் பார்த்தாலும் உங்களுக்கு அவ்வளோ பெரிய சேஞ்சஸ் இருக்குது. அரோரா தான் லாஸ்ட்டில் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 150-200 ஓட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது கலையரசனுக்கும் அரோராவுக்கும். அரோரா இந்த வாரம் எலிமிட் ஆகிறதுக்கான ஸ்ட்ராங்கான சான்ஸ் இருக்குது. கலையரசன் டிசர்வ்ட் மாதிரி தெரியுது. ஆனால் டபுள் எவிக்ஷனான்னு தெரியல. அது நான் அடுத்து ஒரு 10 மணி முடிச்சுட்டு ஒரு 11 மணிக்கு ஒரு வீடியோ 11:15 அந்த மாதிரி போடுறேன். டபுள் எவிக்ஷன் கன்ஃபார்மாக இருந்தால் அதை போடுவோம். ஏன்னா அது அப்போ தான் தெரியும். இப்போதைக்கு சிங்கிள் எவிக்ஷன்னா அரோரா தான் அப்படிங்கிறது தான் சரியா. இப்போ அரங்கம் யார் அதிர வைக்கிறது? போன வாரம் விஜய் சேதுபதிக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். ஏன்னா நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்ற மாதிரி சேவிங் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஞாபகம் இருக்கா? அந்த வகையில் போன வாரம் காப்பாற்றப்பட்ட வியானா ஃபஸ்ட்டு, சுபிக்ஷா செகண்ட். ஓட்டிங் வைஸில் வந்துட்டாங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஓட்டிங் வைஸில் கானா வினோத் அரங்கம் அதிர போதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்படி பண்ணிட்டாருன்னா உள்ள தர்பூசணிக்கு எல்லாத்துக்கும் செமையாக மூஞ்சி கருகிறோம். கண்டிப்பாக அப்படி தான் பண்ணுவார் நினைக்கிறேன். வருஷப்படி தான் போவார். பட் அவர் பேர் சொல்லும்போது அரங்கம் அதிருதா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் பார்வதி அண்ட் கமருதீன் பேரை சொல்லும்போது அதிரும். ஏன்னா அவங்க பண்ண கண்டென்ட் அப்படிங்கிறது தான். நிஜமாவே அரங்கம் அதிர வைக்க போகிறாங்களா பார்வதி அப்படிங்கிறத பார்ப்போம். இல்லை 3 பேராக குண்டுகட்டாக காப்பாற்ற போகிறாரா? எனக்கு தெரிஞ்சு ஒன்று தான் காப்பாற்றுவார். கானா வினோத், பார்வதி மற்றும் கமருதீன் அப்படி தான் காப்பாற்றுவார். மிச்சம் 2 பேர் ஹாட் சீட்டில் வச்சு போட்டு 2 பேரும் தூக்குறாங்களா இல்லை ஒரு ஆளை தூக்குறாங்களா அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ 5 பேர் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு சேவ்டு செகண்ட் சேவ்டு கான்செப்ட் இருக்காது. ஏன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் பண்ணிட்டீங்கன்னா 3 பேர் தான் இருப்பாங்க. அதில் உட்கார வச்சு நம்ம ப்ளே பண்ண முடியாது. இதுனா 5 பேர் அப்படியே உட்கார வச்சு கூட டக்குன்னு எலிமினேஷன் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தான் தோணுது. இந்த வட்டம் ஃபஸ்ட் சேவ் செகண்ட் சேவ் இருக்காது. பட் அதை ஆரம்பித்த விஜய் சேதுபதி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகே, அது மட்டும் இல்லாமல் பார்வதி இந்த வட்டம் இந்த வாரம் கொளுத்திருக்காங்க. நிஜமாக நிறைய விஷயங்கள் அன்வான்டா பண்ணாலும் கண்டென்ட் குயின் அப்படின்ற பேர் வாங்கியிருக்காங்களே, அதுக்காகவே இன்னைக்கு திறந்தா கண்டிப்பாக கிளாப்ஸ் இருக்கும் இன்னைக்கு எபிசோடில் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. கானா வினோத்துக்கு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவருக்கு அந்த பாட்டில் இன்னும் கொஞ்சம் நெகட்டிவாக ஃபீட்பேக் இருந்தாலும் எபிசோட்ஸில், பட் அவர் பாட்டு ப்ளஸ் அதுக்கு முன்னாடி இருந்த வாரம் அவருக்கும் பாட்டம் எனக்கு இருக்க காம்போ அதை வச்சு பார்த்தீங்கன்னா திருக்கி விட்டுருவாங்கன்னு சொல்கிறாங்க.
கமருதீனுக்கு வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேம் விளாண்டுருக்கிறதுனால அவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாப்ஸ் இருக்கும் அந்த மாதிரி சொல்லப்படுது இப்போ இருக்கிறவங்களுக்கு. அது போக கனி அடித்து அப்புறம் வந்து வியானா வந்து பாராட்டி சுபிக்ஷாவே வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் பிரி பாஸை பற்றி தான் கேட்குறாராம் பார்ப்போம். ஏன்னா அந்த கதை சொல்லும் பொழுது அது வியானாக்கு தான் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தா கடைசி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கனிக்கு மாற்றினாங்க. ஸோ இதெல்லாம் வந்து குரூப் விஷயத்துக்கு தான் அடங்கும். அது ஒழுங்காக குரூப் விஷயத்தை உடச்சிருக்கலாம் சுபிக்ஷா, நல்ல ஒரு சான்ஸ் வியானாக்கு போட்டிருக்கலாம், பட் அதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த கேம் இம்பாக்ட் பண்ணுமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். சரியா? ஸோ பார்வதிக்கு அரங்கம் மதுரங்கிறது மாற்று கருத்து இல்லை. கமருதீனுக்கும் கானா வினோத்துக்கும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் 1, 2, 3 சேவ் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி தோணுது. இட் வில் அஃபெக்ட் த இம்பாக்ட் ஆஃப் எவிக்ஷன். ஸோ அரோரா இப்போதைக்கு எவிக்டட். ஓகே, உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம். குட் பை.